இதற்கு தானே ஆசைப்பட்ட அது வந்து அவங்க குமுதா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் வந்து பண்ணி நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நந்திதா மேம் வந்து போட்டிருந்தாங்க, கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த போட்டோக்கு. யூ லுக். இப்போ ரீசெண்டாக மல்லிகை மல்லிகை சாங் வந்து நானும் ராதா சம்பரத்தி அப்படிங்கிற அவங்க கிரியேட்டர் தான், நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தோம். ரம்பா மேம் வந்து நம்மளுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அகல்யா லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்நேகிதி ஒரு ஸ்நேகிதன் யாரு? ஸ்நேகிதி தான், அது அம்மா தான். ஸோ அப்போ இருந்து இப்போ வரையுமே அம்மா தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மி, 1 2 அப்படி எண்ணி பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுறதை விட ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போகல. எனக்கு என்னென்னா பண்ண ஒரு கேரக்டர் உள்ளாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன சீனாலும் இப்போ ஹிட்லிஸ்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு இதுதான், பட் அதில் ஒரு விஷயம் வந்து கன்வே ஆகுது மக்களுக்கு. மேக்கப்னு எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான மேக்கப் நீங்க போட்டுப்பீங்க? இப்போதான் ஓரளவு கற்றுட்டு வந்திருக்கேன். இப்போ போட்டிருக்கிறது நான் செல்ஃப் மேக்கப். என்னென்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டேன்னா, கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு, நீ அவசரி போற யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அது வந்து அவங்களா திணிச்சுக்கிறாங்க. இந்த வயசு இந்த ட்ரெஸ் இந்த லிமிட்டட் தான் போகணும், இந்த ட்ரெஸ் இந்த லிமிட்டட் தான். வீடியோ போடுறதுலாம் சரி, ரிப்ளை பண்ணு கமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவள் ரிப்ளைலாம் பண்ண மாட்டா ப்ரோ, அவள் வந்து எனக்கே வந்து 2000 ரூபான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 7000 ரூபாய் வாங்கிட்டா. பொண்ணுங்களை ஈஸியாக ஒரு வேர்ட்னா அந்த ஒரு விஷயத்த தான் வந்து ஐட்டம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுன்னா, அப்படி இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுல இருந்த கனவு 2 தான். ஒன்று கலெக்டர் ஆகணும், இன்னொன்று வந்து நான் एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट. GRT शुभ आरंभम. GRT ज्वेलर्स. குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எந்த ஸ்நேகிதி இருக்காங்க அப்படின்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா இந்த ரீக்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கே ரீக்ரியேட் பண்ண ஒரு ஆள்னு சொல்லலாம். இன்ஸ்டா ரீக்ரியேஷன் ரீல்ஸ் குயின்னு கூட சொல்லலாம். கலா அகல்யா தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? ஏதோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. என்னங்க நீங்களே இப்படி சொல்லலாமா? இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. நம்ம வந்து மீடியால இருந்தோம்னா அவங்க அப்படி இருக்காங்க இப்படி, அப்படிலாம் இல்ல, எல்லாருக்குள்ளயும் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே தாண்டிட்டு ஓரளவு அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த கொஸ்டின் கலாகல்யாட்ட கேட்டா நல்லா இருக்கும். இந்த மீடியானாலே இவங்க எல்லாம் பெரிய செலிபிரிட்டிப்பா, இவங்க எல்லாம் லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு வெளியில மக்கள் மத்தியில. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களாம் என்ன சொல்லணும்னா, சம்பாதிக்கிறாங்களா அப்படி இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரை என்னன்னா, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுக்கான ஒரு கூலி அப்படிங்கிறது கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ அதையும் தாண்டி நம்ம நல்லா பெருசா சம்பாதிக்கணும்ன்றது அது ஒரு என்ன சொல்ற கிளிக் தான். அது எப்போ நம்மளுக்கு அடிக்கும்னு தெரியாது. ஸோ அதை நோக்கி நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா போற போக்குல எல்லாம் வந்துடும். உழைப்பிக்கேத்த அந்த ஊதியமும் இருக்கும், ஜாக்பாட் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தாதான் கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே நின்னுட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளும் அவங்கள மாதிரி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா முடியாது. நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கான நாள் கண்டிப்பா ஒரு நாள் வரும். நைஸ் நைஸ். அப்படி அகல்யாவுக்கு இன்னைக்கு அது ஜாக்பாட் அடிச்சிருக்கா? அப்படிலாம் இன்னும் அந்த அளவுலாம் எதுவும் வரல. என்னோட உழைப்புக்கு ஏத்த ஒரு ஊதியம் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரையும். அதை வச்சு நான் நிம்மதியா இருக்கேன். ஆமா, அகல்யா ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ட்ரெண்ட் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஸ்டா, இப்ப சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு. பட் அந்த ரீக்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தான் எடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமானதுன்னா நீங்க பண்ற அந்த ரீக்ரியேஷன் ஒர்க் தான். அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எதுக்கு நீங்க அந்த ரீக்ரியேஷன் எடுத்தீங்க? சோசியல் மீடியாக்குள்ள வர ரீசனே வந்து எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் எப்படி வெளியே கொண்டு வர போறேன்னு தெரியாம தேடிட்டு ஆடிஷன் அதெல்லாம் போய் அலைஞ்ச அந்த டைம்ல ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, இதுல நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால வந்த ரீசன் அதுதான். மீடியாக்குள்ள வந்ததே அதுக்குதான். சோ அப்படி இருக்கும்போது அப்ப அதை வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணன்னு கிடையாது, நான் அப்படி போய் சொல்ல மாட்டேன். இல்ல, எனக்கு ட்ரெண்டிங்கா கண்டிப்பா நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன். சோ அப்பெல்லாம் எனக்கு ரீக்ரியேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆசை இருந்துச்சு, பட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. நானா அப்படி அப்படியே கத்துக்கிட்டது தான் கொஞ்சம் கொஞ்சமா. சோ நான் முன்னாடியும் நிறைய பேர் பண்ணி அப்படி ரீச் ஆனவங்களும் பார்த்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அதுவும் ஹாப்பி தான். நான் பண்ண இந்த நெடுஞ்சாலை சாங் அதெல்லாம் வந்து நிறைய பேர் அடுத்தடுத்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்ல சந்தோஷமா. பர்டிகுலரா அந்த நெடுஞ்சாலை ரீக்ரியேஷன் அந்த சாங் பத்தி கேட்கணும்னா, அந்த மேம் அதாவது அந்த ஆக்ட்ரஸ் கால் பண்ணி உங்களுக்கு வந்து கால் பண்ணல, ஸ்டோரி போட்டாங்க. ஸ்டோரி போட்டு விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க அவங்கள டேக் கூட பண்ண கிடையாது. நாங்க நார்மலா ரேண்டமா தான் போஸ்ட் போட்டிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு உடனே கூட நம்மளுக்கு வரல. அந்த வீடியோ அவ்வளவு தூரம்
அதுக்கப்புறம் வைரல் ஆகி யார் அவங்களுக்கு ஷேர் பண்ணாங்களா இல்ல அவங்களே ரேண்டமா பார்த்தாங்களா தெரியல, எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க ஸ்டோரி போடுவாங்கன்னது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ வந்து ரீலான்னு தெரியல, அந்த அளவு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி தான். நீங்க வேற என்னென்ன ரீக்ரியேஷன் பண்ணி செலிபிரிட்டிஸ்ட இருந்து கிடைச்ச அப்ரைசல்ஸ்லாம் என்ன? இதற்கு தானே ஆசைப்பட்ட அதுல இருந்து அவங்க குமுதா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் வந்து பண்ணி நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நந்திதா மேம் வந்து போட்டிருந்தாங்க, கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த போட்டோக்கு. யூ லுக், அதாவது என்னை விட நீ ரொம்ப பிரிட்டியா இருக்கு அப்படி அவங்க இங்கிலீஷ்ல போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு அதோட மீனிங் அதான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்களா கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா மல்லிகை சாங் வந்து நானும் ராதா சம்பரத்தி அப்படிங்கிற அவங்களும் கிரியேட்டர் தான், நாங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தோம். ரம்பா மேம் வந்து நம்மளுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அவங்களாம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய இடத்துல நம்மளாம் அப்படி பார்த்திருப்போம். அவங்க கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பட் அதுக்குன்னு போட்டதுலாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதுதான், நம்மளுக்கு பணம் தான் கிடையாது, இந்த மாதிரி பேரு அது புகழ் அதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயம். சோ அது கிடைக்குதுன்னு போது கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கரெக்டான ஒரு ரூட்ல தான் போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். நைஸ் அகல்யா. ஆக்சுவலி அகல்யா இன்ஸ்டா ரீல்ஸ் இந்த ரீக்ரியேஷன் இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அகல்யா நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. நார்மலா வேலைக்கு போயிட்டு படிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் படிக்க முடியல, பட் நல்லா படிப்பேன். படிக்கணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்த கனவு 2 தான். ஒன்னு கலெக்டர் ஆகணும், இன்னொன்னு வந்து நான் டிவில போகணும். அப்போ அது நடிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இது 2மே இருந்துச்சு, பட் படிக்க முடியல. ஆனா இந்த சினிமா கனவும் வந்து தொடரும் அப்படின்லாம் நான் நினைக்கல, ஏன்னா அப்ப இருந்த சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. அதுக்கப்புறமா நார்மலா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்த ஒரு நார்மலான. என்ன வேலை பாத்தீங்க? நான் வந்து துணி கடையில வேலை பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரூட் ஷாப்ல பில்லிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். பார்க்காத வேலையில எல்லாம் பார்த்திருக்கேன். சோ கிட்டத்தட்ட அகல்யா வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பொண்ணு தான். சோ ஆஃப்டர் இந்த ஒரு செலிபிரிட்டி ஒரு லைம் லைட் வெளிச்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க கூட இருந்தவங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருந்துச்சு? வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இருந்தது? ஓகே, இப்போ வரையுமே நான் ஒரே ஒரு சின்ன திருத்தம், இப்போ வரையுமே கஷ்டப்படுற பொண்ணு அகல்யா தான். அது வெளியில நம்ம காமிச்சிக்க முடியாது, ஏன்னா மீடியால வந்துட்டோம். ஸோ இப்போ வரையுமே அதே ஒரு லைஃப் ஸ்டைல தான் போயிருக்கோம். பட் நம்ம எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுதான் மெயினான விஷயம். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியுதுன்னு போது அதை வந்து என் கூட இருந்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ நம்ம கூட இருந்த பொண்ணு வந்து இப்ப இவ்வளவு தூரம், அது ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் வந்து கண்டிப்பா வைத்தறிச்சல் அதெல்லாம் இருக்கும், இல்லாம ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட? நேரா யாருமே சொல்ல மாட்டாங்களே, அது எப்படி சொல்லுவாங்க? நம்மள பிடிக்காதவங்க கூட நம்ம பின்னாடி பேசுவாங்களே கண்டி, முன்னாடி பேச யாருக்குமே தைரியம் இருக்காது. எல்லாருமே சொல்ற விஷயம் எங்களுக்கு பெருமையா இருக்கு, நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படின்ட்டு நல்ல முறையில தான் சொல்லுவாங்க. அது சந்தோஷம் தான். அப்படி பின்னாடி பேசுறவங்களை நினைச்சு என்னைக்காவது ஹர்ட் ஆயிருக்கீங்களா? சான்ஸே கிடையாது, நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா மீடியாக்குள்ள வரலனாலே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே நான் ஒரு சின்ன அட்வைஸ்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அது நெகட்டிவ் நம்மளுக்கு எவ்வளவு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு படிக்கல்லா தான் நான் அதை யூஸ் பண்ணிக்க பாப்பனே கண்டி, அதை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தலாம். ஜஸ்ட் லைக் தட் போயிடணும். ஆமா. ஓகே அகல்யா. சோ இந்த இன்ஸ்டா ரீக்ரியேஷன் மூலியமா ஒரு செலிபிரிட்டி ஆயாச்சு. சோ இதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இதுல இருந்துதான் எனக்கு சீரியல் ஆஃபரும் வந்துச்சு. நான் ஒரு 2 years முன்னாடி அபி டைலர்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிருந்தேன், கலர்ஸ்ல பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹிட் லிஸ்ட்னு ஒரு மூவி ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ஒரு ரொம்ப சின்ன என்ன சொல்றது, அது டைலாக் கூட கிடையாது, பட் வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி நான் சிபி சத்யராஜ் சார் இருக்காங்களே, அவங்க படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோலாவே ஃபுல்லா பண்ணிருப்பேன். அதுவுமே யார் ரெஃபர் பண்ணாங்கன்னா காப்பே ரணசிங்கம் டைரக்டர் இருக்காங்க பாருங்க, விருமான் சார். சோ அவங்க ரெஃபர் பண்ணி தான் இந்த படமே எனக்கு கிடைச்சது. இவங்க மூலியமா ரெஃபர் பண்ணதான் ஹிட் லிஸ்ட். சோ அந்த மாதிரி. ஆனா வந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால இருந்தா எல்லாமே எனக்கு அதுல இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான். சோ அவங்க ரெஃபர் பண்ணனால பண்ணோம். பட் ஆனா நான் நினைச்சு பாக்கல, டைலாக் இல்லைனாலும் அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம முகம் வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அதனால அது பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப சிபி சார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் இன்னும் நல்லா தெரியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்ன வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வருஷம் வந்துரும் நம்புறேன். கண்டிப்பா வந்துரும். கூடிய சீக்கிரம் வந்து அகல்யாவை நாங்க பிக் ஸ்கிரீன்ல பாக்கலாம். கரெக்டா பாத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கண்டினியூ இன்னும் பெரிய ஸ்கிரீன் ஷேரிங்ல பாக்கலாம். கண்டிப்பா. ஓகே அகல்யா. அண்ட் வந்து ஒரு மேரேஜ் ஆயிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா எதுக்கு இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், இந்த ரீக்ரியேஷன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் யோசிச்சது கிடையாது. ஏன்னா அது அந்த உள்ளுக்குள்ள இருந்து சின்ன வயசுல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நம்ம டிவிக்குள்ள போனோம் அப்படிங்கிறது அது என்னன்னு தெரியல, எனக்கு விடவே இல்லை. அதை மறுபடி எப்படின்னா போயிடணும். அதுவும் எனக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடி தெரியவே தெரியாது இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் அப்பெல்லாம்.
அது இருக்குன்னுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தப்புறம் இவ்வளவு ஈஸியா நம்ம கைக்கே கிடைக்குது, நம்மளே பண்ணிக்கலாம், யாருமே தேடி போவேனான்னு போது அது விடுறதுக்கு எனக்கு தோணல. ஸோ அதனால அப்படியே கண்டினியூ கண்டினியூ பண்ணிட்டேன். சோ உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு ட்ரெண்டிங்கா அகல்யா வீடியோ எடுத்தாலே இந்த மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு பார்த்தது ஒரு ஜேர்னி போயிட்டு திடீர்னு நெகட்டிவா மாறுறதுக்கு என்ன ரீசன்? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம வந்து நார்மலா ஒரு இதுல போறதை தாண்டி ஒரு ஸ்டெப் மேல போகணும்னா கண்டிப்பா நெகட்டிவ் நம்ம கூட எக்ஸ்ட்ரா வந்துட்டு தான் இருக்கும். ஓகே. ரீசெண்டா இந்த அவார்டு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கூப்பிட்டு ஒரு ஒரு ஊர்ல இப்ப கூட இந்த மந்த் வந்து 21 வேலூர் வந்து போறோம். அது ஸ்டார் ஹோம் அவார்ட் சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து அதுதான் நம்ம என்னதான் நார்மலா பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன அவார்டு, அதான் ஒரு ஸ்டெப் மேல போகும்போது அந்த காண்டு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். தெரியாது எவ்வளவு பேர் நம்மளை சுத்தி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னு. சோ அது பாசிட்டிவ் வர அளவுக்கு ஈக்குவலா நெகட்டிவும் வரதான் வருது. சோ பாசிட்டிவ் அளவுக்கு ஈக்குவலா நெகட்டிவ் வருது, அதை விட இப்ப கொஞ்சம் அதிகமா வருதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. சோ அவங்களுக்கு நீங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரு செருப்படி பதில்னா என்னவா இருக்கும்? செருப்படிலாம் நான் பெருசா கொடுக்க மாட்டேன். நான் மேக்சிமம் வந்து இக்னோர் பண்ணிடுவேன் எதுவுமே வந்துட்டு. ஏன்னா எனக்கு தோணும், இப்போ ரீசெண்டாலாம் ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னா நான் படிக்கும் போது ரிப்ளை பண்ண கூட போயிடுவேன். ரிப்ளை பண்ண போகும்போது எனக்கு என்ன தோணும்னா, பாசிட்டிவ் பண்றதுக்கு பாசிட்டிவ் நிறைய பேர் எனக்கு கொடுக்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பட் பாசிட்டிவ் பண்றது கூட ஒரு டைம் நம்ம வந்து டைம் இல்லாம ஏதோ ஒன்று பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போயிடுறோம். நெகட்டிவ்க்கே நம்ம அவ்வளவு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஆனா ஒரு சில கமெண்ட் கோவம் வரும். இப்ப நேத்தோ எப்பயோ படிச்சோம் ஒரு கமெண்ட், இது வீடியோ போறதுலாம் சரி, ரிப்ளை பண்ணு கமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவ ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டா ப்ரோ, அவ வந்து எனக்கே வந்து 2000 ரூபான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 7000 ரூபாய் வாங்கிட்டா. சொன்னே, எப்படிடா ஒரு பொண்ணை வந்து பேசலாம், அதுக்கு நீ இவ்வளோலாம் பேசுவீங்களா? உங்க கூடயும் எவ்வளவு பேர் பொண்ணுங்களோட பிறந்து வளர்ந்துதான் வந்திருப்பீங்க, இந்த அளவுக்கு எல்லாம் பேச முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது கோவத்தை தாண்டி என்ன தோணுன்னா கடவுள் பார்த்துப்பாரு. ஸோ எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஸோ அதனால அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது வேஸ்ட். ஏன்னா பாசிட்டிவ் பண்றவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கே நம்மளால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இவங்களை வந்து நம்ம கண்டுக்கூடாதுன்னு என்னதான் டைப் பண்ணாலும் அப்படியே நான் ரிவர்ஸ் அழைச்சிட்டு வந்துருவேன். கண்டிப்பா. ஏன்னா நாங்களுமே ஒரு 2-3 கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கும்போது, எதுக்கு இந்த வயசுல தாவணி போட்டுட்டு இருக்க, எதுக்கு வந்து நீ வந்து கிட்டத்தட்ட ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் வருது? பொண்ணுங்களை ஈஸியா ஒரு வேர்ட்னா அந்த ஒரு விஷயத்த தான் வந்து ஐட்டம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறவங்களை கூட நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை என்னமோ, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இருக்குமோ அது நம்மளுக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் அது வெளிச்சம். அவங்க ஏன் அந்த ஒரு வேலைக்கு வராங்கன்றது. ஸோ அதனால அவங்கள அந்த வார்த்தையே தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி ஃபீல் பண்றது தேவையில்லை. இந்த ஆஃப் சாரி ஏன் நீ வந்து இன்னமும் போடுற, ஸோ நான் கூட சொன்னேன், நான் ஏன் போடுறேன்றத வந்து வீடியோவா போடுறேன்னு சொன்னேன். பட் எனக்கு அதுக்கான டைம் கரெக்டா அமையல. ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்ப கிடையாது, நான் கடையில வேலை செய்யும் போதே வந்து வாரம்னா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்து ஆஃப் சாரி வந்து நான் போட்டு போயிடுவேன். ஏன்னா அப்ப ரொம்பலாம் இருக்காது, ஒரு 1-2 அப்படிதான் இருக்கும். ஸோ அதே ரிப்பீட்டடா நான் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ இப்பதான் நான் இன்ஸ்டால வந்துதான் நிறைய பேர் போடுறத பாக்குறேன். பட் முன்னாடி எல்லாம் யாரும் சென்னையில ஆஃப் சாரி எல்லாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே கேட்பாங்க, சென்னை பொண்ணா வந்துட்டு நீ ஆஃப் சாரி போறியமான்னு அப்பயே என்ன கேட்டிருக்காங்க. சோ அதனால அது எனக்கு புதுசா தெரியல, நான் இப்ப வரையும் போடுறேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதான் சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்கு, நீ ஏன் ஆஃப் சாரி போற, யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அது வந்து அவங்களா திணிச்சுக்கிறாங்க. இந்த வயசு இந்த ட்ரெஸ் இந்த லிமிட்டட் தான் போகணும், இந்த ட்ரெஸ் இந்த லிமிட்டட் தான், அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ் வந்து அவங்களோட சுதந்திரம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அது அவங்க போடலாம். அது பாக்குற இப்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு கூட சொல்றாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க போட்டுக்கிறாங்க. உனக்கு அது அசிங்கமா தெரியுதுன்னா உன் கண்ணோட்டம் தான் தப்பா இருக்கு. நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருப்பேன், இப்போ நானும் சாரி கட்டி வீடியோ போடுறேன், லைட்டா தெரிய வேண்டிய இடத்துல இடுப்பு ஒரு சின்னதா தெரியுது, வீட்டுல அம்மா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கும் அந்த இடுப்பு தெரியுது. அங்க உனக்கு தப்பா போகாம இங்க தப்பா போகுதுன்னா உன் கண்ணு சரியில்லை. எல்லாமே ஒண்ணுதான், பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஒண்ணுதான். சோ நீ பாக்குற விதம் தான், அதுலதான். சோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் நான் போடுவேன். அப்படிதான் இருக்கணும் கூட. கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து இப்ப நீங்க சொல்றப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது, அவங்கவங்க உடை அவங்கவுங்களுடைய ஒரு கம்ஃபர்ட்டுக்கு போற விஷயம். இந்த காலத்து பொண்ணுங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம், அவங்க கிட்ட என்ன விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு? இப்போ நீங்க வந்து ட்ரெடிஷனா இருக்கீங்க, நான் இது போடுறேன், இப்ப மாடர்னான ஒரு பொண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தாட் வரும்?
எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இப்ப உங்களே பாக்குறேன், நீங்க அழகா ஷார்ட் ஹேர்லாம் வச்சுட்டு. ஏங்க இல்ல சொல்றேன், எனக்கு ஆனா ஷார்ட் ஹேர் ரொம்ப பிடிக்கும்ன்றது தாண்டி முன்னாடி எல்லாம் சொல்லுவேன், அம்மா எனக்கு லாங் ஹேரை விட அந்த ஷார்ட் முடிய தூக்கி கொஞ்சம் முன்னாடி போடுங்களேன். லாங் ஹேர். பாக்கட்டும், ரசிகர்கள் எல்லாம் பாக்கட்டும். ஆக்சுவலா இது இப்ப கம்மி ஆயிடுச்சு. இதை விட ஓ, இன்னும் இதுவே length. கம்மி ஆயிருச்சா? ஆமா, இதை விட இன்னும் நீ அளவுக்கு இருந்துச்சு எனக்கு, Okay. முட்டி அளவுக்கு. சோ இது வந்து என்னன்னா, ஒரு லாஸ்ட் இயர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு லாஸ்ட் இயர்ல 2 இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஒரு சலூன்ல வந்து ப்ரொமோஷனுக்கு தான் கேட்டிருந்தாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, ஃப்ரண்ட்ல எதனா இப்ப நீங்களா அழகா பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி இல்லங்க, இல்ல இருக்கிறத இப்படி போட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். இல்ல, எனக்கு அது பிடிக்கும். அந்த ஃப்ரீ ஹேர் விடுறது எனக்கு பிடிக்கும். பட் என்னோட அது முடி 5 நிமிஷம் வேலைதான். நம்ம பாய் கடை தான் பின்னாடி, சலூன் கடையில போனா வெட்டி விட்டுருவாங்க. என்னோட ஹேர் அப்படி பண்ண முடியாது, விட்டு நான் பேய் மாதிரி அப்படி வந்துரும். பின்னி தான் போடணும் எங்க போனாலும். சோ அந்த மாதிரி எதனா பண்ணுவாங்கன்னு நான் போயிட்டேன். பட் ஆனா அது என்ன லேயர் கட்டா ஏதோ சொன்னாங்க, நான் அந்த கட்டுக்கும் போல. என்ன பண்ணதுல ரொம்ப அநியாயத்துக்கு என் முடிய வந்து ஒரு மாதிரி 3 கட் ஆக்கிட்டாங்க. காண்டுல கட் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. சோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஷாக் தான், என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே. சோ எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல என்னடா. சோ அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே வளர்த்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயில் வந்து அம்மா வந்து யூஸ் பண்ணி கொடுக்கறது, அதை மேக் பண்ணி கொடுக்கறது. வீட்லயே தயாரிக்கிறேன். இப்ப ரீசெண்டா நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 1ஆம் தேதி தான் கலாகல்யா. சீக்கிரம் அந்த பேஜ கொடுங்க தயவு செஞ்சு. ராபிட் என்னங்கறாங்க, ரோஸ்மேரி ஆயிலுங்கறாங்க, வளர மாட்டேங்குது. கல்ல கட்டி இறக்குனா கூட வளராது போல. இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கட்டா இங்க ஒண்ணு அப்படி வச்சிருந்தேன். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, கீழே உள்ள லென்த் மட்டும் கட் பண்ணி மேல இருக்க ஃபுல் லென்த்தையும் வந்து இப்ப ஈக்குவலா கொண்டு வந்துட்டேன். இன்னும் அந்த பழைய லென்த்துக்கு கொண்டு வரணும். சோ அது எல்லாமே அம்மா மேக் பண்ண ஆயில். அதுதான் என் அடுத்த கட்ட முயற்சி அப்படிங்கிறீங்க. அடுத்த 5 ஆண்டு திட்டமே அதான். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இது யாருக்கும் அப்ப எனக்கு புரியல அதனோட அருமை. அந்த ஹேர் கட்டுக்கு அப்புறம் தான் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உனக்கு தெரியாது, நீ வந்து இப்போ வந்து ஷார்ட் ஹேர் வச்சுக்கணும்னு சொல்ற. பட் ஆனா வந்து அது இல்லாதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். நான் ஒரு ஹேர் கட்லயே அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சோ கண்டிப்பா இனி ஷார்ட் ஹேர் எல்லாம் மாத்த மாட்டேன். அதுதான் சொல்லுவேன், அந்த மாதிரி வெஸ்டர்னா அந்த மாதிரி ஷார்ட் ஹேர் எல்லாம் பார்க்கும்போது அழகா இருக்கே அப்படின்னு தோணும். பட் நம்ம அப்படி இருக்க முடியாது, நம்ம முகத்துக்கு இந்த ட்ரெடிஷ்னல் தான் செட் ஆகும். அதனால இப்படியே போயிடுறது. மேக்கப்னு எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான மேக்கப் நீங்க போட்டுப்பீங்க? இப்பதான் ஓரளவு கத்துட்டு வந்திருக்கேன். இப்ப போட்டிருக்குது நான் செல்ஃப் என்னென்ன மேக்கப். போட்டிருக்கீங்க இப்போ? என்ன போட்டேன்னா, நார்மலா ஃபேஸ்க்கு க்ரீம் போடுவோம் இல்லையா, மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன போட்டேன், கன்சிலர். கருவளை நிறைய வந்துருச்சு இப்ப எனக்கு, போன் நிறைய நான் எடிட் யூஸ் பண்ணனால. சோ கன்சிலர், பிகாஸ் செலிபிரிட்டி இல்ல, அப்படிதான் இருக்கணும். ஆமா கன்சிலர் போட்டுட்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் பவுடர் வந்து நார்மலான பவுடர் தான், பிபி ஸ்பிரின்ஸ் பிபி பவுடர்னு சொல்லிட்டு ஒண்ணு, அது போட்டுட்டு அப்புறம் லைட்டா ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ, ஐலைனர், ஐப்ரோ, அவ்வளவுதான். லிப்ஸ்டிக், லிப் பாம். சரி, இதெல்லாம் வந்து நீங்க சிம்பிளா பண்ணிக்கிறீங்க. நீங்க இப்ப சீரியல் ஷூட் போறீங்க, அங்க இப்ப ஹீரோயின் பார்த்தா ஒரு பெட்டியே ஓபன் பண்ணுவாங்க. சோ அத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது பாக்கும்போது என்ன தோணும், இவ்ளோ இருக்கா மேக்கப்ல அப்படி. யார் அப்படி பயங்கரமா மேக்கப் பண்ணிருக்கா நீங்க பார்த்து சீரியல்ல? நம்ம கூட அதான் ரேஷ்மா அவங்களும் இருந்திருக்காங்க. இன்னொரு ரேஷ்மா மேம், அவங்க பேரு 2 பேருமே ரேஷ்மா மேம் தான். அதுல சொன்னால எனக்கு கரெக்டா தெரியல. சோ அவங்க 2 பேருமே அந்த ரேஷ்மா பசுபல்டி சம்திங் அவங்க நேம் ஃபுல்லா வர நினைக்கிறேன். அவங்க நல்லா அழகா ரொம்ப இன்னும் பாக்க ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், நேர்ல பாக்க இன்னும் செமையா இருப்பாங்க. சோ அதான் அவங்க பார்த்தோம் இவ்ளோ இருக்கா நம்மளுக்கு மேக்கப்ன்றது அப்ப அங்க போனப்பெல்லாம் தெரியும். எனக்கு அந்த கிரீம்லாம், தர்மா கிரீம்லாம் எனக்கு தெரியாது. சீரியல் போய் தான் அங்க இருக்க அண்ணாங்க சொல்லிதான் நானே இப்ப வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே அகல்யா, இப்போ பாப்பா என்ன பண்றாங்க? பாப்பா படிச்சிட்டு இருக்காங்க, யூகேஜி. ஓ யூகேஜி, ரொம்ப குட்டி பாப்பா. ரொம்ப ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ஏர்லி மேரேஜ் இல்ல? ஆமா 20. எதனால அப்படி? நீங்களே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது, காலம் நம்மளுக்கு எப்போ எதை பண்ணும் தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு நடந்த விஷயம் தான் அது. சூப்பர். ஒரு பிளான் பண்ணி அந்த மெச்சூரிட்டி எல்லாம் அப்ப அந்த அளவு கிடையாது. சோ அம்மா ஆனா பொறுமையா தான் பண்ணிக்க சொன்னாங்க, ஒரு 25 ஏஜ் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு சூழ்நிலையினால இல்ல அப்ப பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம். நைஸ் நைஸ் நைஸ். இப்போ நீங்க நிறைய ரீக்ரியேஷன் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்கல்ல, இப்போ வந்து கூட இருக்கிறவங்களே சில பேர் வந்து அதெல்லாம் நல்லா இல்ல, இதெல்லாம் போடாது அப்படின்னு பொறாமையில பொங்கி பேசுவாங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா? அது பயங்கரமா நமக்கு ஹர்ட்டும் ஆயிருக்கும். இல்ல, நான் அந்த அளவு ஒரு சர்க்கிள் வச்சுக்க மாட்டேன். இன்ஸ்டாவை பொறுத்தவரையும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மி. அதுவும் இன்ஸ்டால பேசுறவங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இன்ஸ்டால இருந்து வாட்ஸ்அப்புக்கு வந்தவங்க ஒரு 2-3 பேர் தான், அப்படிதான் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு ட்ரஸ்டடான ரொம்ப இருக்கிற பீப்புள் தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ அதனால அவங்க யாரும் என்ன வந்து பிடிச்சி லாக் பண்ற மாதிரி, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே இதுவரை சொன்னது கிடையாது. எல்லாருமே வந்து நீ என்ன கேரக்டர் பண்றியோ அந்த கேரக்டராவே மாறிடுற, அது எப்படி எல்லா ஃபேஸும் உனக்கு
உனக்கு செட் ஆகுதா அப்படிதான் கேட்டிருக்காங்களே கண்டி இதை பண்ணாத இதை போடாதன்னு யாரும் சொன்னது கிடையாது. சொன்னது கிடையாது. சோ இருக்கிற கொஞ்சம் பீப்புள்ஸையுமே பக்கத்துல பாசிட்டிவான பீப்புள்ஸா தான் ஆமா, ரொம்ப கம்மியா தான் நான் பழகுவேன். எல்லார்ட்டையும் பேசுவேன் நல்லா. அதுவுமே இப்ப என்னோட அக்கா சொல்லி, ஏன்னா நீ மீடியாக்குள்ள வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தெரியுது 4 பேர் பாக்குறாங்க. சோ பாத்துட்டு வந்து பேசும்போது ஸ்டார்டிங்ல நான் பேசினாங்கன்னா அப்படி போயிடுவேன். சோ இப்பதான் நான் போல்டா பேசு, அவங்க கிட்ட கை கூட, அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி கொடுத்துதான் நான் இப்ப அதை பண்ண ஆரம்பிச்சேன். அதனால நான் பழகுற பழக்கங்களே ரொம்ப கம்மி தான். நைஸ் நைஸ். ஆக்சுவலி இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நம்மளோட ரீக்ரியேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் மெசேஜஸ் இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? சோ அப்படி அவங்க பண்ணும்போது நீங்க பயங்கரமா நான் அவனை வச்சு செஞ்சிருக்கேன் அப்படின்னு யாராவது மாட்டிருக்காங்க? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா நான் அதான் சொன்னேன், நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன். அது நம்ம ரீக்ரியேஷனுக்கு போட்டாலும் சரி, நார்மலா டான்ஸ் வீடியோ போறோம், ரீல்ஸ்க்கு போட்டாலும் சரி, எதுக்குமே நெகட்டிவ் பொறுத்தவரையும் நான் அப்படி என்ன மீறி நான் டைப் பண்ணா கூட அடுத்து என்னோட உள் மனசாட்சி சொல்லி அப்படியே ரிவர்ஸ் அழிச்சிருவேன். நான் கூட பண்ண மாட்டேன் நானு. நீங்க நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அகல்யா? பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இதை பண்ணாம இருந்திருக்கலாமோ, எதுக்குடா இதுக்கு வந்தோம் அப்படி ஏதாவது? அப்படிலாம் நினைச்சதே இல்லை. என்னோட ஒரே தாட் எப்படி இருக்கும்னா, எப்ப நம்ம இதை இருந்து அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இப்போ நிறைய நான் முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போல, எனக்கு என்னன்னா பண்ண ஒரு கேரக்டர் ரோலாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சின்ன சீனா இருந்தாலும் இப்ப ஹிட்லிஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு இதுதான், பட் அதுல ஒரு விஷயம் வந்து கன்வே ஆகுது மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டா இருந்தாலும் அது ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம கன்வே பண்ணோம் அப்படின்னால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு தாட் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எனக்கு பாபா தான் ஃபுல்லாவே, பாபா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட அப்பா எப்போ நான் வந்து போவேன், எப்போ நான் எனக்கு அடுத்த இது எப்போ அப்படிங்க அந்த ஒரு தாட் தான் ஓடுமே கண்டி ஏன் இதுக்குள்ள வந்தோம்னு நான் நினைச்சதே இல்லை. கண்டிப்பா அந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்தடுத்த பயங்கர சக்சஸ் ஆன மீட் எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். வாழ்த்துக்கிறோம். அண்ட் வந்து நீங்க பயங்கர ஒரு ரீக்ரியேஷன் குயின் இல்லையா? எங்களுக்காக குமுதம் சிநேகிதி நேயர்களுக்காக ஒரு ரீக்ரியேஷன் பண்ணியே ஆகணும். ஓகே கல்யா, எல்லார் லைஃப்லயுமே ஒரு சிநேகிதி இல்ல சிநேகிதன் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம், அழுவோம், எல்லா துக்கங்களையும் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி அகல்யா லைஃப்ல இருக்கக்கூடிய சிநேகிதி ஆர் சிநேகிதன் யாரு? சிநேகிதி தான், அது அம்மா தான். ஸோ அப்ப இருந்து இப்போ வரையுமே அம்மா தான். எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப கம்மி, 1 2 அப்படி எண்ணி பாக்குற மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்றதை விட எடுத்தோடனே நான் அம்மாட்ட தான் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன் அப்ப இருந்து இப்போ வரையுமே. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து அம்மா அப்ப இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. So the credit goes to mom அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அகல்யா இந்த இடத்துக்கு வர ரீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா, அக்கா. ஸோ அவங்க இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டும். ஆக்சுவலி நைஸ் கன்க்ளூஷன். அண்ட் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பதில்கள் கொடுத்ததுக்கு, போல்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. நன்றி. எவரெஸ்ட் ஷாய் பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். GRT शुभ आरंभम GRT Jewelers.